வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் சிக்கல். டெல்லியில் எடப்பாடியை தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்தார் டிடிவி தினகரன். தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய தீவிரம். தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் இழுபறி இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக உள்ளதாக திருமாவளவன் பேட்டி. ரம்ஜான் பண்டிகையொட்டி அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் எங்கும் சகோதரத்துவத்தையும் கருணையையும் மேலும் வளர்க்கட்டும், அனைவரும் மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் திகழட்டும் என பதிவிட்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுய கட்டுப்பாட்டையும் சேவையையும் அன்பையும் நமக்கு கற்றுத்தரும் இந்த நேரத்தில் சமூகம் மற்றும் நாட்டை வலுப்படுத்த உறுதியெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில், இந்தியாவில் பிற மாநிலங்களில் எல்லாம் வெறுப்பு விதைகள் தூவப்பட்டு நாள்தோறும் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையிலும் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற வழியில் நடைபோடும் திமுக அரசு அனைவரது பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரமலான் மாதத்தின் 30 நாட்கள் நோன்பிருந்து ரம்ஜான் பெருநாளை கொண்டாடி மகிழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உள்ளங்களில் உண்மை ஒளி படர்ந்திடும் இந்த திங்களில்தான் இஸ்லாத்திற்கு மகுடங்களை சூட்டிய வெற்றிகள் தேடி வந்து கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத் என்னும் நன்கொடைகளை வாரி வழங்கி ஈது பெருநாளில் ஈத்துவக்கும் மகிழ்ச்சியில் திளைக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். என்டிஏ கூட்டணி தொடர்பாக டெல்லியில் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு மேற்கொண்டார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் அன்புமணியின் பாமக அணி, டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட பல கட்சிகள் உள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் குழப்பம் ஏற்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து இன்று தொகுதி பங்கீடு குறித்து டெல்லியில் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்காத நிலையில் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்தித்தார். குக்கர் சின்னத்தில்தான் அமமுக போட்டியிடும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக இதுவரை நடக்கவில்லை என கூறினார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்தார். இதற்கிடையே தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் ஒன்றிய அமைச்சருமான பியூஷ் கோயலின் இன்றைய சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டது. டெல்லியில் உள்ள டிடிவி தினகரன் அன்புமணியை அமித்ஷா சந்தித்த நிலையில் பியூஷ் கோயல் பயணம் ரத்து செய்யப்பட்டது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் இழுபறி இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்தில் போட்டியிடுவது தற்காலிக வெற்றியாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அதைவிட கொள்கை பிடிப்போடு இருப்பதுதான் சிறந்தது என கூறினார். பதவி பௌசுகளுக்காக அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றவில்லை என்ற பொது சமூகத்தின் நம்பகத்தன்மையை பெறுவதுதான் விசிகாவின் நோக்கம் என கூறிய அவர், வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் இதை ஏமாளித்தனம் என்று கருதலாம், ஆனால் விசிக வலிமை எங்களுக்கு தெரியும் என கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் இழுபறி இல்லை எனவும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுவதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் 5000 ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் எனவும் 24ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் உருவானாலும், புதிய புதிய கூட்டணிகள் வந்தாலும்
திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இந்த நொடி வரையில் வலுவாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் இந்த கூட்டணியே வலுவாக இருக்கும், வெற்றியும் பெறும், மக்கள் பேராதரவு வழங்குவார்கள். இன்னும் கையெழுத்து ஆகலைங்கிறது உண்மை. ஆனால் இழுபறின்னு அதை சொல்ல முடியாது, ஒரு தாமதம் என்று சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியின் நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் போகாது. கட்சி நலன் முக்கியமானது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான், அதை யாரும் பிழையாக பார்க்க முடியாது. ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கும், வலிமையை தரும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் அவரிடத்திலே மனம் திறந்து பல முறை பேசியிருக்கிறேன். இந்த கூட்டணியில் தொடர்வது அவருடைய நலன்களுக்கும் கூட்டணியின் நலன்களுக்கும் இன்றியமையாத தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனாலும் அவர் தம்முடைய கட்சி முன்னணி தோழர்களோடு பேசி சுதந்திரமாக முடிவெடுப்பார். திமுக கூட்டணியிலேயே அவர் தொடர வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் விருப்பம். அரக்கோணம் தொகுதி மட்டும் சொல்லலை, பொதுவாக வேற தொகுதியிலிருந்து ஆட்களை இறக்கணும் 4 தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுவும் நடந்திருக்கு. அந்த கருத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இல்லைதான், அதாவது தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கு, இதுவும் ஒரு காரணம். இது எங்கள் தோழர்கள்ட்ட நான் ரொம்ப வெளிப்படையாக கட்சி இண்டோரில் சொல்லக்கூடிய கருத்தாக இதை நான் பார்க்கல. இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துறதுல ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். கட்சியில் முன்னணி தோழர்கள், நீண்ட காலமாக கட்சிக்காக பாடாற்றிய தோழர்கள், சட்டமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள், பணியாற்றுவதற்குரிய வலிமை உள்ளவர்கள், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நான் வேட்பாளர் தேர்வை செய்ய முடியும். ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும் அதில் வச்சுக்க முடியாது. அதனால் உள்ளூர்காரங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு புறம் இருக்கிறது. அப்படி கொடுத்தால் கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றக்கூடியவர்கள் என்கிற கிரைட்டீரியா, சிறப்பாக சட்டமன்றத்திலே செயல்படக்கூடியவர்கள் என்கிற கிரைட்டீரியா, சமூக நீதி அடிப்படையிலே வாய்ப்பு, தலித்துகள் மட்டும் இல்லாமல் தலித் அல்லாதவர்களும் போட்டியிடுகிறார்கள் என்கிற அந்த கிரைட்டீரியா, ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் போட்டியிட வேண்டும் என்கிற அந்த வரையறை, இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் வேட்பாளரை நாம் தேர்வு செய்ய முடியும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாளுகிறது. விடுதலை சிறுத்தைகளும் எத்தகைய அணுகுமுறையை கையாளுகிறது என்பதை இயக்கத் தோழர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் பகிர்ந்து கொண்டேன், வேறொன்றும் இல்லை. இல்லை, அப்படிலாம் நம்ம எந்த நிபந்தனையும் விதிக்கலை. அந்த மாதிரி நான் ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ், அதாவது முன் நிபந்தனைகள் போட்டு அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் நாம் செய்யலை. விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மை என்பதை அடிப்படையாக வைத்து அதை சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கிரெடிபிலிட்டி என்பது முக்கியமானது. நாங்கள் பொது சமூகத்தினுடைய ஏற்பிசைவை பெறுவதற்கு, அக்செப்டன்ஸ், இந்த ஏற்பிசைவை பெறுவதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. என்னதான் அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும், விரிந்து பரந்த தளத்தில் பணியாற்றினாலும், அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து போராடினாலும், களமாடினாலும், எங்களை அங்கீகரிப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு சமூக சிக்கல் இருக்கிறது, சோஷியல் ஸ்டிக்மா. அதை மெல்ல மெல்ல நாங்கள் வலுவிழக்க செய்ய வேண்டும். அதனை தகர்த்து நாங்கள் அனைவருக்குமான ஒரு பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் இந்த இயக்கம் நமக்கான இயக்கம் என்று உணர்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் எங்கள் கட்சி மீதான கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை
நாங்கள் பாதுகாக்க விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். சசிகலா மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இணைந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா அண்மையில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு சென்ற சசிகலா அங்கு அவருடன் தமிழக அரசியல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் குறித்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து ராமதாசுடன் சசிகலா கூட்டணி சம்பந்தமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நேற்று மாலை தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சசிகலா மீண்டும் சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சசிகலா மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இணைந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் 234 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க இந்த கூட்டணி அமைந்துள்ளதாக தெரிவித்த அவர் இது வெற்றி கூட்டணி என கூறினார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி அணிகளுக்கு இடையே உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக அன்புமணி தொடர்வதை ராமதாஸால் தடுக்க முடியவில்லை. அதே சமயம் அதிமுகவில் சசிகலாவை மீண்டும் அனுமதிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அக்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திட்டவட்டமாக தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தமிழக அரசியலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கோலோச்சிய இரு தலைவர்கள் ஒன்றாக இணைந்து புதிய கூட்டணியை அமைத்துள்ளது தமிழக அரசியலில் எதிர்பாராத திருப்பமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்காகவும் கூட்டணிக்காகவும் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் வீட்டு வாசலை தட்டி கொண்டிருக்கிறார் என OPS கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலான திமுக பிரச்சார கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காகவும் கூட்டணிக்காகவும் நடிகர் விஜயின் வீட்டு வாசலை தட்டி கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். டெல்லியில் உள்ளவர்கள் இங்கு வந்து பேசுகின்ற நிலைமையை மாற்றி டெல்லி சென்று அவர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அடிமையாகி உள்ளார் என்று கடுமையாக சாடினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், CRPF ஒருங்கிணைப்பு அதிகாரி, தமிழக காவல்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து பாதுகாப்பு பணிக்காக தமிழகத்திற்கு இதுவரை 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். துணை ராணுவ படையினரை எந்தெந்த பகுதிகளில் பணியமர்த்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க படைகளின் தாக்குதல் 3வது வாரத்தை எட்டியுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க படைகளின் தாக்குதல் 3வது வாரத்தை எட்டியுள்ளது. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகள் மீதும் அங்குள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று குவைத்தின் மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஈரான் திடீரென தாக்குதல் நடத்தியது. ஈரானில் இருந்து வந்த 2 ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் குவைத் எண்ணெய் ஆலை தீப்பற்றி எரிந்தது. ஒரு நாளைக்கு சுமார் 7,30,000 பீப்பாய் எண்ணெய் சுத்திகரிக்கும் திறன் கொண்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் பலத்த சேதமடைந்தது. கடந்த புதன்கிழமையன்று பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் மிகப்பெரிய தெற்கு பார்ஸ் கடல் இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதை தொடர்ந்து வளைகுடா அரபு நாடுகளில் உள்ள எரிசக்தி தளங்கள் மீதான தனது தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஏவுகணைகள் வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்ததை தொடர்ந்து ஜெருசலேமிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. துபாய் நகரின் மீது ஈரானில் இருந்து வீசப்பட்ட ஆரம்ப கட்ட தாக்குதல்களை வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்தன. இந்நிலையில் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மேலும் 3 போர் கப்பல்களையும் சுமார் 2500 கடற்படை வீரர்களையும் அனுப்பி வைப்பதாக ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 330 ரூபாய் குறைந்து 13,620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 2,640 ரூபாய் குறைந்து 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் இன்று குறைந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கடந்த 10 நாட்களில் மட்டும் கிராமிற்கு 50 ரூபாயும் கிலோவிற்கு 50,000 ரூபாயும் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட 64,270 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசியல் கட்சியினர் பொதுமக்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுப்பதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்பூர் அடுத்த கரும்பூர் கூட்டசாலையில் இன்று காலை தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சுட்டகுண்டா பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவரை பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 64,270 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூரில் தமிழ்நாடு அகர்பத்தி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு அகர்பத்தி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நிர்வாக குழு கூட்டம் அதன் தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செயலாளர் சிவசக்தி, அகர்பத்தி உற்பத்தியின் மூல பொருட்களின் விலை உயர்வு, உதிரி பாகங்கள், மின்சார கட்டணம், போக்குவரத்து செலவு, தொழிலாளர்கள் கூலி, கட்டிட வாடகை உள்ளிட்ட விலை உயர்வால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். அகர்பத்தியை தயாரிக்கும் பணியாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும் எனவும், இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், பொருளாளர் சஞ்சய் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். FTN சொல்லுவாங்க, அது இருக்கு. ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் இல்ல, பேம்பஸ்டிக் மட்டும் இல்ல, அது 25% பேசிக் டியூட்டி இருக்கு, கஸ்டம் டியூட்டி இருக்கு. அதை விலக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டா கிடையாது வருது, எல்லா வேலையும் செய்துட்டு இருக்காங்க. இந்த மாவட்ட ஆட்சியரும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அவங்க முழு சப்போர்ட் தான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் எங்களுக்கு வேகமா கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை. இதுவரையிலும் இல்ல, எங்களுக்கு தேவை இம்போர்ட் டியூட்டி மைனஸ் பண்ணணும். எங்களுக்கு வந்து துணி தயார் பண்றாங்களே, விசைத்தறி நெசவாளருக்கு உள்ளது போல எங்களுக்கு அகர்பத்திக்கும் சிறு குறுவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் வழங்கணும்னு கேட்கிறோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். இலவச மின்சாரம் ஜிஎஸ்டி 5% இருக்கு, அதையுமே ஃப்ரீயா கேட்கிறோம். ஏன்னா அது பூஜை சார்ந்த பொருளை தான் எல்லாரும் ஆன்மீகத்துக்காக பயன்படுத்துறது. இந்த 5% ஜிஎஸ்டியும் தள்ளுபடி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே பட்ட பகலில் பெண்ணிடம் 1.32 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த ஒட்டுநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் உதயகுமார் என்பவரது மனைவி நர்மதா. இவர் பொன்னை பகுதியில் உள்ள வங்கியில் 1,32,000 ரூபாய் பணத்தை எடுத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தபால் நிலையம் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் உள்ள பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து நர்மதா அளித்த புகாரின் அடிப்படையில் பொன்னை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீழப்பனையூரில் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆரிமளம் அடுத்த கீழப்பனையூரில் ஸ்ரீ அழகு நாச்சியார் அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 5ஆம் ஆண்டு வாசி திருவிழாவை முன்னிட்டு தெப்ப திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ அழகு நாச்சியம்மனுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அங்குள்ள குளக்கரையில் உள்ள தெப்பத்தில் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அழகு நாச்சியார் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
அப்போது மேலதாளங்கள் முழங்க பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக அதிமுக வழக்கறிஞர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த வெள்ளி திருப்பூரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. அதிமுக பிரமுகரான இவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகிறார். இவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் ஊராட்சி கொட்டை பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து பவானி காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி வழக்கறிஞர் சீருடையுடன் தனது பெயர் பலகையை ஏந்தியபடி ஈரோடு எஸ்பி அலுவலகம் அருகிலுள்ள காந்திஜி சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து பணியில் இருந்த போலீசார் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன் கோவிலில் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழா கடந்த 16ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து பன்னாரியம்மன் மற்றும் சருகு மாரியம்மன் உற்சவர் சிலைகள் சப்பரத்தில் எழுந்தருளி சுற்றுவட்டார கிராமங்கள் தோறும் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து காலை பன்னாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெள்ளியம்பாளையம், புதூர், இக்கரை, தத்தப்பள்ளி கிராமங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்கள் புத்தாடை இணைந்து சிறப்பு தொழுகைகளில் கலந்து கொண்டனர். அதன்படி வேலூர் மாவட்டம் பேனாம்பட்டில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் 756 குடும்பங்களுக்கு ஈகை பெருநாள் தொகுப்பினை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நகர தலைவர் அப்துல் சமத், ஒன்றிய செயலாளர் முஜமில் அகமது தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் நிஜாமுதீன், மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ஆலியார் சுல்தான் அகமது, மாவட்ட பொருளாளர் ரமீஸ் அகமத் கலந்து கொண்டு தொகுப்பினை வழங்கினர். விருதுநகரில் உள்ள பெரிய பள்ளிவாசல், மதீனா பள்ளிவாசல், தவ்ஹீத் ஜமாத் ஆகிய மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர். இங்கு இஸ்லாமியர்கள் ஒன்றாக கூடி பள்ளி வாசல்களில் தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்த பின்பு ஒருவரையொருவர் ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாங்கிஷா பகுதியில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களுக்கு தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான LK சுதீஷ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெல்வநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதனையடுத்து செய்தியாளரிடம் பேசிய LK சுதீஷ், இன்னும் கூட்டணி தொகுதி பங்கீடு முடியவில்லை என கூறினார். திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இன்னும் எண்ணிக்கை ஒன்றும் முடியல. அதுக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதி திமுக தலைமையும் எங்கள் தேமுதிக தலைமையும் பிறகு முடிவு பண்ணி எந்தெந்த தொகுதியை நாங்களே அறிவிப்போம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே 200 தொகுதி கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். இந்த முறை தேமுதிக நாங்கள் உள்ளே போனதுனால 200 தொகுதிக்கு மேலே நம்ம வெற்றி பெறுவோம். நான் சொன்ன மாதிரி தான், அதிமுக கண்டிப்பாக வாஷ் அவுட் ஆகும். இதேபோல் ஈத்கா பூர்ணா மசூதியில் சுமார் 2,000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் ஆம்பூர் ஈத்கா மைதானங்கள், பள்ளி வாசல்களில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மேலும் பேரணம்பட்டு பகுதிகளில் வாழும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட சின்ன மஸ்ஜித், பெரிய மஸ்ஜித் மற்றும் பெரிய ஈத்காவில்
எள்ளார் நகர் போன்ற இடங்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து மேல்பட்டி காவல் நிலையத்திற்குட்பட்ட வளத்தூர், புல்திகை, எம்பி குப்பம், புதூர் போன்ற கிராமங்களில் உள்ள இஸ்லாமிய பெருமக்களும் ஆங்காங்கே ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயர் IPL 2026 கோப்பையை வெல்லப்போவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணியில் முதன்முறையாக ஆட வந்தபோது முழு ஆதரவும் நம்பிக்கையும் கிடைத்ததாக கூறிய அவர் வெற்றி கோப்பைகளை வெல்ல விரும்புவதாக கூறினார். காயத்திலிருந்து மீண்டு வந்த அவர் தலைமையில் PPKS அணி இந்த முறை IPL கோப்பையை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. NDA கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் சிக்கல். டெல்லியில் எடப்பாடியை தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்தார் TTV தினகரன். தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய தீவிரம். தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் இழுபறி இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக உள்ளதாக திருமாவளவன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.